வணக்கம் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் பேங்க் கஸ்டமர்ஸ்க்காக ஒரு சூப்பரான 2 ஆப் இருக்குது. அந்த 2 அப்ளிகேஷன் பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை பாருங்கள். வீடியோ கடைசி வரை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், அப்படி பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிவிடுங்க. நீங்கள் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை ஆல் நோட்டிஃபிகேஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 2 அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, இந்தியன் பேங்க் பர்டிகுலராக இந்தியன் பேங்க் கஸ்டமருக்கு தான், வேறு யாருக்குமே இல்லை. இனிமேல் ஃப்யூச்சரில் வந்து நான் மற்ற பேங்க்குக்கு ஏதாவது அப்ளிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா நான் அப்டேட் பண்ணுறேன் ரெகுலராக. ஓகே, இந்தியன் பேங்க்கில் நம்ம வந்து எல்லாருமே அக்கௌண்ட் வச்சுருப்போம். அதாவது இந்தியன் பேங்க்கில் அப்படின்னு சொல்கிறத விட மற்ற நிறைய பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருப்போம். இந்தியன் பேங்க்கில் ஒரு சிலர் வச்சுருப்பாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. அதாவது இப்போ எந்த பேங்க்காவது எடுத்துக்கிட்டோம், நம்ம வந்து டைரெக்டாக போய்ட்டு அங்கே வந்து அமௌண்ட்டு டெபிட் பண்ணுறதோட சரி, அதாவது டெபாசிட் பண்ணுறதோட சரி, டெபாசிட் பண்ணுறது தவிர்த்து மிச்சம் எதுக்காகவும் நம்ம வந்து போக மாட்டோம். ஏதாவது கிரெடிட் ஏதாவது பண்ணணும், அப்படி இல்லை டெபிட் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் போவோம். அதுவும் அங்கே போக மாட்டோம், நேராக டெபிட் அதாவது ஏடிஎம் சென்டருக்கு போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடும். ஒரு சில டைமில் அமௌண்ட்டு ஜாஸ்தியாக தேவைப்படுற டைமில் நாம் போய் எடுப்போம். ஆனால் இதில் வந்து அதுக்கான ஸ்டேட்மெண்ட்லாம் ஒரு டைமும் அவங்க வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க, நம்மளும் பிரிண்ட் பண்ணி வாங்க மாட்டோம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டைம் அவ்வளோ இல்லை. அதனால தான் இந்த அப்ளிகேஷன் 2 அப்ளிகேஷன். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஃபஸ்ட் அப்ளிகேஷன் பேர் வந்து Indpay அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷன். செகண்ட் அப்ளிகேஷன் பேர் வந்து IB ஸ்மார்ட் ரிமோட். ஓகேங்களா, இந்தியன் பேங்க் ஸ்மார்ட் ரிமோட். ஃபஸ்ட் அப்ளிகேஷனில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து லாகின் பண்ணணும். லாகின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து உங்களுடைய ஃபஸ்ட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ், அதாவது சிஏஎஃப் கோட் கேட்கும். சிஏஎஃப் கோட் கேட்டோடனே உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், உங்களுடைய ஃபோன் நம்பர், அப்புறம் வந்து பாஸ்வேர்டு, அப்புறம் ஒரு ஹிண்ட் மாதிரி கேட்பாங்க. அதை எல்லாமே நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபோனுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் இதில் போட்டதுக்கப்புறம் எம்பின் அப்புறம் எம்டி பின் அப்படின்னு செட் பண்ணி சொல்லி வரும். எம்டி பின்னும் என்டி பின்னும் சேம் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, அது வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி தான் இருக்கணும். அதை செட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உங்களுடைய நெட் பேங்கிங்கும் ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்புறம் சாதாரணமாக எப்படி நம்ம பேங்க்கில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குமோ சேம் அதேவே இது இந்த அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸில் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸில் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பேங்க் பேலன்ஸ் என்கொயரி இருக்கும். அதுக்கப்புறம் சேவிங்ஸ் அக்கௌண்ட், அப்புறம் லோன் அக்கௌண்ட், இந்த மாதிரி நிறைய இது இருக்கும். இதில் அப்புறம் VAS வேல்யூ ஆடட் சர்வீஸ், அப்புறம் உங்கள் ஃபோனுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணணும் அப்படி. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இது எல்லாமே இந்த அப்ளிகேஷனில் இருக்குது, எல்லாமே சொல்ல முடியாது. அதனால தான் சரி இதுக்குன்ட்டு ஒரு பர்டிகுலராக ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டும் பண்ண முடியாது. அப்படின்னா அதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. சிஏஎஃப் கோடு, ஐஎஃப்எஸ்சி கோடு, அப்புறம் பேர், ஊர், அட்ரஸ் எல்லாமே A to Z எல்லாமே வரும். அதனால தான் நான் இந்த வீடியோவில் ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து எதுவுமே ஆட் பண்ணல. சேம் இதே தான். வேணும்னா சைடில் இந்த சைட்லேயும் உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. சேம் இந்த ப்ராசஸ் தான். அதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். அதாவது பேலன்ஸ் என்கொயரி ஆகட்டும், பேலன்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆகட்டும், அது 3 மாதம் ஸ்டேட்மெண்ட் ஆகட்டும், 3 வருஷம் ஸ்டேட்மெண்ட், நீங்கள் எப்போ டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்தீங்களோ அதுக்கான ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நீங்கள் உங்கள் கையிலேயே பார்த்துக்கலாம், பேங்க்குக்கு போக தேவையில்லாமல். அதுக்கப்புறம் நீங்கள் பேங்க் புக் இல்லாமல் உங்கள் ஃபோன்லேயே பார்த்துக்கலாம். ஃபோனை எதுக்கோ யூஸ் பண்ணுறோம். 2 அப்ளிகேஷன் தான், மிஞ்சி போனால் 2 அப்ளிகேஷன் சேர்ந்து ஒரு 50 MB தான் வரும். எங்கேயாவது மூலையில் இருந்துட்டு போட்டோம், எப்போயாவது யூஸ் ஆகும்ல. இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை அப்படின்னா எப்போயாவது யூஸ் ஆகும். நிறையா இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி, யூஸ் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ணி நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். மற்ற வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, செகண்ட் அப்ளிகேஷன் IB ஸ்மார்ட் ரிமோட். இந்த அப்ளிகேஷனில் நம்ம வந்து சேம் அதே ப்ராசஸ் தான். உங்களுடைய ஏடிஎம் நம்பரை வந்து போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் போனீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் தான். அதில் வந்து ஒன்று அக்கௌண்ட்ஸு, இன்னொன்று வந்து டெபிட் அண்ட் கிரெடிட் கார்ட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்ஸில் போனீங்கன்னா சேம் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். அதுக்கப்புறம் பேங்க் பேலன்ஸை செக் பண்ணிக்கலாம். செகண்ட், அதாவது டெபிட் அண்ட் கிரெடிட் கார்டில், அந்த கார்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து இப்போ என்ன கார்டு வச்சுருக்கீங்க, சரி அந்த கார்டு தவிர்த்து நீங்கள் ஏதாவது கார்டு ஆட் பண்ணணும், அதாவது டெபிட் ஆகட்டும் கிரெடிட் ஆகட்டும், ஏதாவது வந்து கார்டை நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா தாராளமாக ஆட் பண்ணி உங்கள் ஃபோன்லேயே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஏடிஎம் கார்டு அல்லது டெபிட் கார்டு ஏதாவது வந்து மிஸ் ஆகிடுச்சு, தொலைஞ்சிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா
எங்கேயாவது வீட்டில் மறந்து வச்சுட்டு கூட தொலைஞ்சிடுச்சு அப்படின்னு நினைப்போம். ஒரு சில டைமில் அதுவும் நடக்குது. ஸோ அந்த மாதிரி நடக்கிற டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதில் போய்ட்டு லாக் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லாக் ஃபெசிலிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்கள் ஏடிஎம் கார்டை நீங்கள் சேஃபாக பத்திரமா லாக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஏடிஎம் கார்டு கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே அதில் இருக்குது. சூப்பரான அப்ளிகேஷன் தான். எல்லாமே நான் சைடில் கொடுத்துருப்பேன், எல்லாமே பார்த்துருப்பீங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். நானும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நானும் ஒரு இந்தியன் பேங்க் கஸ்டமர். அப்புறம் பேடிஎம்லேயே அக்கௌண்ட் இருக்குது. எனக்கு வந்து பேடிஎம்மில் அக்கௌண்ட் இருக்குது. ஓகேங்களா? நான் வந்து இந்த வீடியோ வந்து விளையாட்டுக்காக எடுத்துக்காதீங்க. நான் வந்து சும்மா ஜாலிக்காக தான் இதெல்லாமே சிரித்து பேசுனது. ஓகே, இந்த வீடியோ கடைசி வரையும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து ஒரு இது வந்து மைண்ட் செட் வந்திருக்கும். சரி, ஓகே, டவுன்லோட் பண்ணலாம் வேணாம் அப்படின்னு சொல்லி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். நம்பி யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அது வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. ஏதாவது வந்து ஹேக் பண்ணுறதோ இல்லை வைரஸ் வந்து ஏதாவது டேமேஜ் பண்ணுறதோ அந்த மாதிரி எந்த ஃபால்ட்டுமே இல்லை. நீங்கள் வந்து நம்பி யூஸ் பண்ணலாம் இந்த அப்ளிகேஷனை. ரெண்டுமே இது தான். நீங்கள் வந்து என்ன நம்பலைனாலும் சரி, நீங்கள் கூகுள் ப்ளேயில் போய்ட்டு இந்தியன் பேங்க்னு டைப் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து கீழே 2 அப்ளிகேஷன், அந்த டாப் 2 அப்ளிகேஷன் அதுதான் வரும். அதுக்கான ஃபவுண்டர்ஸ்க்கான இதுவும் கீழே வந்துடும். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க. அப்படி பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கிடுங்க. இனிமேல் வர நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிக்கிறேன். இனிமேல் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே நீங்கள் போடணும், அதாவது நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான கமெண்ட்ஸு சும்மாவே இருக்குதுங்க. அது கமெண்ட்ஸ் ஒரு கமெண்ட்டை போட மாட்டேறீங்க. அந்த கமெண்ட்டில் போய்ட்டு ஏதாவது தட்டி விடுங்க. இனிமேல் லேட்டஸ்ட்டு ஏதாவது என்னால் முடிஞ்ச வரையும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.